அனைத்து மாவட்டங்களையும் பாலின வள மையங்கள் துவக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் மூலமா குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம். ஜெயிச்ச பெண்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான். அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா, பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற மக்கள் அதிகம் இருப்பது மகளிர் தான். அது மட்டுமல்ல, அவங்க முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி, அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சியை பற்றி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா, உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, தினமும் ஸ்டாலின் பஸ்ல தான் வேலைக்கு போறேன், புதுமை பெண்ல 1000 ரூபாய் வர்ற காரணத்தினால வீட்டுல காலேஜுக்கு அனுப்புறாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு மனநிறைவா இருக்கு. இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு நல திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க குறிப்பிட்டு சொன்னார்களே, இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமைய பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன். வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்க அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர். மகளிர் தான் எப்போதும் பவர் ஹவுஸ். மகளிர் குழுவினரோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா? 1 பிப்ரவரி 1 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம். தயாராகிட்டீங்களா? கேட்கல. அடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. இளைஞர் அணியினரும் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க. பிப்ரவரி 11 தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது. துணை முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், மாதம் ஒரு மாநாடு. ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் 8ஆம் நாள் தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில 10 லட்சம் உடன்பிறப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிழச்சோடு நடத்த போறோம். அதனால சொல்ற, ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றியை பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு, உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கு ஓய்வில்லை, உறக்கமில்லை. உங்களுக்கு ஓய்வு கிடையாது. முக்கியமா மகளிர் அணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிக்கணும். ஏன்னா எதிரணியரோட பொய் பிரச்சாரங்களை பெண்களான உங்களால தான் முறியடிக்க முடியும். வாதத்தால உங்களால தான் வெல்ல முடியும். அதனாலதான் நான் அதிகமாக உங்களை நம்புறேன்.
பெண்களையும் இளைஞர்களையும் நான் நம்புறேன். சொன்னார்களே 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர். இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார், இனியும் வருவார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறாரு பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன்.